இப்ப சினிமா சைட்ல இருந்து யார் உங்களுக்கு அதிகமா வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க? என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க? ஆமா, ஜிவிஎம் சார், ஓகே. கௌதம் மேனன் சார் வந்து பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ணிட்டு வி மெட் ஆல்சோ ஒரு கெஃபேல மீட் பண்ணோம் நம்ம. அவர் ரொம்ப ஹாப்பியா அவர் பேசும்போது எனக்கு ஏன்னா நான் ரொம்ப ஃபேன் அவரோட. வெந்து தணிந்ததுக்கு கிளாசிக்ஸ் நிறைய இருக்கு அவரோட. ஆமா. ஆனாலும் ரீசெண்ட் அந்த மாடர்ன் ஃபிலிம்ஸ் வச்சு பார்க்கும்போது வெந்து தணிந்ததுக்காக ரொம்ப டீட்டெயிலிங்கா சூப்பரா இருந்துச்சு. அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரே சொல்லும்போது எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. வா, நான் சர்ப்ரைஸா இருந்துச்சு. எனக்கு அவருக்கு தெரியல நான் படத்துல இருக்க சர்ப்ரைஸா இருந்துச்சு. ப்ரொமோஷன்ஸ்ல கூட சர்ப்ரைஸா அந்த கேரக்டர் வச்சுட்டு இருந்தாங்கல்ல. லிட்டரலா அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர்ல உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்றதுக்கு டியூட் படத்துல இருந்து போஸ்டர்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரெய்லர்ல பார்த்தா அவங்க இல்ல. ஆமா, அது சர்ப்ரைஸ். ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த 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 கேரக்டர் உள்ள ட்ரெய்லருக்குள்ள போட்டா அது ஒரு கொஸ்டின் வரும்ல, யார் இது, என்ன இது, அப்ப எதுவுமே வராம இந்த பிளாட்டே தானே நம்ம கேரக்டர் தான் பிளாட், அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கேன். அவருக்கு அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் இருந்துச்சு. அது சினிமா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டிக், ஏன்னா சீக்ரெட்டாவா இருந்துச்சு. யாரா அவன், எங்க இருந்தா அவன், அந்த ஒரு இது வந்துச்சு படம் பார்க்கும்போது. லிட்டரலா மீம் போடுறதுக்கு இது ஒரு ரீசன். ஆமா ப்ரோ, யார், அந்த ஒரு இது வந்துச்சு. ஸோ ஜிவிஎம் சார் கூட படம் பார்த்துட்டு, ஏய் வாட் வெரி சர்ப்ரைசிங் மேன், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், வெரி அந்த மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா அவர் ரொம்ப எப்பவுமே கொஞ்சம் சட்டிலா தான் இருப்பாரு. அவரே எக்ஸைட் ஆகி பேசுறது உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ப்ரோ.